இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மலாய்க்காரர்கள் எப்போது ஒன்றுபடுவார்கள்? ஒரு பொதுவான அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் போதுதான், துன் மகாதீர் கூறுகிறார். இந்நாட்டில் உள்ள மலாய்க்காரர்கள் ஒரு பொதுவான அச்சுறுத்தலை அல்லது மிரட்டலை எதிர்கொள்ளும் போது மட்டுமே அவர்கள் ஒன்றுபடுவார்கள் என்று முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார். மலாய்க்காரர்கள் ஒரு கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்ளும் போது அந்த எதிர்ப்பை சமாளிக்கவும் அதனை முறியடிக்கவும் ஒரு பொதுவான குறிக்கோளுக்காக அவர்கள் எவ்வாறு அணிதிரண்டு ஒன்றுபட்டு நின்றர் என்பதற்கு கடந்த கால வரலாறு ஓர் உதாரணமாகும் என்று துன் மகாதீர் குறிப்பிட்டார். மலாய்க்காரர்கள் முன்பு ஒன்றுபடவில்லை என்றும் தனித்தனியாக ஆட்சி செலுத்தப்பட்ட பல சிறிய மற்றும் சுயேட்சை அரசுகளை நிறுவியதாகவும் துன் மகாதீர் விவரித்தார். வரலாற்று ரீதியாக மலாய் பிரதேசங்கள் இருந்த போதிலும் ஆங்கிலேயர்கள் 4 மலாய் மாநிலங்களை தாய்லாந்திடம் ஒப்படைத்த போது அவர்கள் எந்த எதிர்ப்பையும் காட்டவில்லை. 1909 ஆண்டு ஆங்கிலேயர்களால் பேங்காக்கிற்கு கொடுக்கப்பட்ட தற்போது தாய்லாந்தின் ஒரு பகுதியாக விளங்கும் பத்தானி, சிங்கோராம், மினாரா மற்றும் யாலா ஆகிய மலாய் மாநிலங்கள் எவ்வாறு அந்நியர்களிடம் இழந்தோம் என்பதையும் துன் மகாதீர் விவரித்தார். பின்னர் அனைத்து மலாய் மாநிலங்களையும் கைப்பற்றி மலாய் ஒன்றியத்தை உருவாக்க ஆங்கிலேயர்கள் முன்மொழிந்த போதுதான் மலாய்க்காரர்கள் மத்தியில் ஒரு பொதுவான அச்சுறுத்தல் மற்றும் மிரட்டல் ஏற்பட்டது. நிலைமை நீடித்தால் பிரிட்டிஷரின் ஆதிக்கம் தொடரும் என்று மலாய்க்காரர்கள் மத்தியில் அச்சம் நிலவியது. அப்போதுதான் மலாய்க்காரர்கள் தாங்கள் ஒன்றுபடுவது மூலமே இந்த அச்சுறுத்தலை முறியடிக்க முடியும் என்று நம்பி அனைவரும் ஒன்றுபட்ட நிலையில் அதற்கான வழிமுறைகளை தேடினர். எனவே தற்போது மலாய்க்காரர்கள் பல்வேறு பிரிவுகளாக பிளவுபட்டு இருந்தாலும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் போது அவர்கள் நிச்சயம் ஒன்றுபட சாத்தியம் உண்டு என்று 22 ஆண்டு காலம் நாட்டின் பிரதமர் பொறுப்பை ஏற்ற துன் மகாதீர் குறிப்பிட்டார். கோழி முட்டைக்கு அரசாங்கம் வழங்கி வரும் உதவி தொகைக்கான சலுகை வரும் ஆகஸ்ட் மாதம் 1 தேதி முடிவடைகிறது. அதற்கு முன்னதாக கோழி முட்டைக்கான விலை கட்டுப்பாடு நாளை முடிவடைகிறது என்பதுடன் முட்டைக்கு தற்போது அரசாங்கம் வழங்கி வரும் தலா ஒரு முட்டைக்கு 10 காசு வீதம் உதவித்தொகை 5 காசாக குறைக்கப்படுகிறது. இது நாளை மே 1 தேதியிலிருந்து அமலுக்கு வருவதாக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. SST எனப்படும் விற்பனை சேவை வரியை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக நிதி துணை அமைச்சர் லிம் ஹுயிங் தெரிவித்தார். நாளை மே 1 தேதி இந்த விரிவாக்கம் இடம்பெறும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் அது ஒத்திவைக்கப்படுவதாக ஏற்கனவே அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக கருத்துரைத்த லிம் ஹுயிங் இவ்விவகாரத்தில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டவுடன் அது பற்றி அறிவிக்கப்படும் என்றார். SST வரிக்கான புதிய முன்னேற்பாடுகள் குறித்து சம்பந்தப்பட்ட தொழில் துணையினருடன் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மலேசிய உற்பத்தியாளர்கள் சம்மேளனம் FFM உட்பட பல்வேறு தரப்புகளின் கோரிக்கையால் அதன் அமலாக்கம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக லிம் ஹுயிங் விளக்கினார். மனிதவள அமைச்சின் மலேசிய இந்தியர்கள் திறன் முன்னெடுப்பு திட்டமான மிசி ஏற்பாட்டில் ஸ்ரம்பான் ராசாவில் துரித உணவு உணவகம் மற்றும் விருந்தோம்பல் துறைக்கான பயிற்சி சிறப்பாக நடைபெற்றது. 6 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சியின் இறுதி நாளான நேற்று முன்தினம் துரித உணவகத்தில் உணவு முறை தயாரிப்பு மற்றும் விருந்தோம்பல் குறித்த பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த பங்கேற்பாளர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த 6 நாள் பயிற்சியை நெகிரி சிம்பிளான் ஆட்சிக்குழு உறுப்பினரும் ரெப்பா சட்டமன்ற உறுப்பினருமான வீரப்பன் சுப்பிரமணியம் அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்தார்.
இந்திய இளையோர்களை தொழில்திறன் பெற்ற தொழில்துறைகளுக்கு தயார்படுத்தும் வகையில் மிசியின் மூலம் இந்த சமுதாயத்திற்கான முன்னெடுப்பு திட்டத்தை அமல்படுத்தி வரும் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிமிட்க்கு தமது பாராட்டையும் நன்றியையும் வீரப்பன் தெரிவித்துக் கொண்டார். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் மனித வளத்திற்கு பொறுப்பேற்றுள்ள ஆட்சிக்குழு உறுப்பினர் முறையில் துரித உணவு உணவகம் மற்றும் விருந்தோம்பல் துறையின் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை கண்காணிக்கும் பொறுப்பு தமக்கு இருப்பதாக வீரப்பன் தெரிவித்தார். இப்பயிற்சியில் பங்கு கொண்ட ஒவ்வொரு பங்கேற்பாளரும் தங்கள் திறன்களை வலுப்படுத்திக் கொள்வதற்கு இந்த 6 நாள் பயிற்சி பெரும் பயனாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நல்லதொரு எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கும் சுய தொழில் புரிவதற்கும் வாய்ப்பு வழங்கக்கூடிய இத்துறையில் 26 பேர் பங்கு கொண்டதில் மகிழ்ச்சி கொள்வதாக வீரப்பன் தமது உரையில் குறிப்பிட்டார். இந்த 26 பேரும் தாங்கள் பணியாற்றக்கூடிய நிறுவனங்களுக்கான நியமன கடிதங்களையும் பெற்றுள்ளதாகவும் அதன் வாயிலாக பங்கேற்பாளர்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று வீரப்பன் நல்லாசி கூறினார். போலி ஆவணங்களை பயன்படுத்தி 36 கோடி ரிங்கிட் கோரியது தொடர்பில் டத்துஸ்ரீ அந்தஸ்தில் உள்ள ஒரு நபர் உட்பட 4 வரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. 50க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயதுடைய 3 ஆண்களும் ஒரு பெண்ணும் நேற்று மாலை 4 மணியளவில் புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்திற்கு அழைக்கப்பட்ட பின்னர் அந்த 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட நபர்கள் கடந்த 2016க்கும் 2017க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த மோசடி வேலையை புரிந்துள்ளதாக நம்பப்படுகிறது. கில்லான் பள்ளத்தாக்கில் அமல்படுத்தப்பட்ட 130 கோடி ரிங்கிட் பெறுமானமுள்ள ஒரு நெடுஞ்சாலை திட்டம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் 36 கோடி ரிங்கிட்டை கபலீகரம் புரிந்துள்ளனர் என்று சந்தேகிக்கப்படுகிறது. ஒரு டத்துஸ்ரீ உட்பட 4 கைது செய்யப்பட்டு இருப்பதை SPRM விசாரணை பிரிவின் முதற்நிலை இயக்குநர் டத்து ஜைனுல் டாரோஸ் உறுதி செய்துள்ளார். 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் கொண்டோமினியம் வீடமைப்பு பகுதியில் 39வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணமுற்றார். இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு 10:53 மணியளவில் கோலாலும்பூர் சுங்காய் பெசி ஜாலான் ராசா மென்ஷன் வீடமைப்பு பகுதியில் நிகழ்ந்தது. அந்த அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியின் 39வது மாடியிலிருந்து கீழே விழுந்த அந்த இளைஞரின் உடல் ஒரு காரின் கூரையில் மீது கிடந்தது. 38வது மாடியில் உள்ள ஒரு வீட்டில் வசிக்கும் அந்த இளைஞர் 39வது மாடிக்கு படிக்கட்டின் வாயிலாக ஏறி செல்வது அங்கு பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளதாக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஐடில் போல்ஹாசான் தெரிவித்தார். 39வது மாடியில் கண்ணாடி ஜன்னல் உடைக்கப்பட்டுள்ளது. அந்த இளைஞருக்கு சொந்தமானது என்று நம்பப்படும் ஒரு கைபேசியை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் அந்த இளைஞரின் மூத்த சகோதரியின் வாக்குமூலத்தை தாங்கள் பதிவு செய்துள்ளதாக ACP ஐடில் போல்ஹாசான் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.